கல்யாணத்துக்கு வரல போல சார். ஊருக்கு போயிருந்த அதான். ரெண்டு நாள் முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம். அன்னைக்கு நைட்டு பேசும்போது சொன்னான் உன்னை பற்றி உங்களோட. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை. அது வந்து காலேஜில் ஒன்றா படித்தோம். அப்போ லவ் சண்டை அதோட முடிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் ஃபோட்டோவை பார்க்கும்போதே ஐ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபெல் இன் லவ் வித் ஹர். ஒரு இன்ட்யூஷன், ஷீ இஸ் த ரைட் பர்சன் ஃபார் மீ. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுது, வின்னர். ஆனால் அவளை புரிஞ்சுக்கவே முடியல. ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அவளை பற்றி. பட் ஆனால் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை போல. அதான் பெர்செப்ஷன் சென்ட்ரி. அது எப்படின்னா அவளோட பார்வை தான் கரெக்டுன்னு நம்புவாங்க. அவங்கள நாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணக்கூடாது. பெண்ணோட முதன்மை குணமே அவங்கள புரிஞ்சிக்க முடியாதது தான். அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும்னு யோசிச்சாலே முட்டாளாயிடும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஒர்க்கெலாம் இல்லை, லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் பிடெக் ஐடி. ஓ, அது டெக்ஸ்ட் யூ மெயில் ஐடி உங்கள் ரெஸ்யூம் அனுப்பு. கனிமொழியே லலலாலலலலலா கடைவியாய் லலலாலலலலலா. சார் தெரியும்ல நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸோட இப்போ போன டின்னர் ட்ரீட் எதுக்குன்னு? உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கரெக்ட் சார், சந்தோஷமாக இருக்கீங்க. அது கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுல, அதான் கொஞ்சம் அதிகமாகவே சந்தோஷமாக இருக்கேன். பின்னாடி என் பேக் இருக்கும் பாரு, அது எடு. உனக்கு எதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு இன் பர்சன். அதான். பரவாயில்ல சார், வேண்டாம். ஏன்? எதுக்கு சார்? பரவாயில்ல, வேண்டாம். இல்லை, கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்த வாங்கிக்கோ. கட்டாயப்படுத்தாதீங்க சார், வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம். உங்கள் ஒய்ஃப் கொடுங்க சார், கிஃப்ட் ஏதாச்சும் ஸ்பெஷல். அது கொடுப்பேன் அப்பப்போ. அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது தான் சார் ஆம்பளைக்கு அழகு. கொடுக்கறதுல ஆம்பளைங்க தயக்கம் காட்டாமல் இருந்தால் தான் வாங்குறதுல பெண்கள் சந்தோஷப்படுவாங்க. இயற்கையே அதுதான் சார். புது மேட்ரு. என்னையா பேப்பர் போட்ட? 3 years எக்ஸ்பீரியன்ஸ், வேற கம்பெனி மூவ் ஆகலான்னு பார்த்தல சார். அப்படி இல்லை. லுக், நான் அன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடி உனக்கு திட்டத்துக்காக தான் பேப்பர் போட்டேன்னு சொல்ல போறியா? காமனாக நடக்குது தானே இந்தமாரி நான் பேசுறது. வான் ஸ்பீக் அவுட். சார் பர்சனலாக எடுத்து. லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஐ எம் நாட் தட் ஃபார்வர்ட். போவோம், அதான் பேசிட்டேன். வீட்டில் பிரச்சனை, அது ஆஃபீஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உட்கார். சார் பரவாயில்ல. குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் எங்களுக்குள்ள இருக்க சண்டை மட்டும் ஒஞ்சப்படலை. பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். ஆனால் இப்போல்லாம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். வழக்கமாக தான் சொல்லுவியே, எக்ஸ்பெக்டேஷன். ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் வைக்கிற அதிகமான எதிர்பார்ப்பு தான் சண்டைக்கு ஆரம்பம். ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணுன்ற எதிர்பார்ப்பை நிறுத்திக்கிட்டாலே போதும். அப்படியே வருது இல்லை? ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா? சார் ஐ டேக் இட் பேக். ப்ரோ மேன், என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன் சார்? நீங்கள் ஏன் சார் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னீங்க? என் காலேஜ் லைஃப், உங்கள் ஒய்ஃப் பற்றி எல்லாம் நம்ம என்னென்னமோ கேட்குறான். இன்னைக்கு உங்கள் ஹவுஸ் பட்டிக்கு வந்ததுல அவ பேசுகிற பேச்சே சரி. நான் என்ன சொல்ல போறேன்? நீ ஏதாவது சொல்லியிருப்பேன்,
நல்லா யோசிச்சு. சார் ஆமா சார், ஆனஸ்டா இருக்கலாம். என் பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாம் சொன்னேன் 1 இயர் பேக். இப்ப வந்து அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவ பேசுற டோனே சரியில்லை சார். என்ன பிரச்சனை வரப்போகுதோ. Never tell a woman everything. There should be always something untold. எனக்கே அட்வைஸா சார்? உனக்கு ஒரு பொண்ணை பற்றி தான் தெரியும். மேரேஜ் லைஃப்னா என்னன்னு எனக்கு தான் தெரியும். 5 years of experience, baby. மேரேஜ் லைஃப்னா என்னன்னு தெரியுமா?